கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாங்கள் ஒருவர் வாழ்த்தி, கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி சந்தோஷமா நாங்கள் உற்சாகப்படுத்தி பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா. மறவாத தேவன் கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே சுவாமி, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா.
வேளையிலே உணர்ந்து நாங்கள் பாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நான் இந்த இடத்திலே இல்லை. ஆண்டவரே, என்னை அழைத்து உம்முடைய கிருபையினால் என்னை வாழ வைத்தீரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதும் சுவாமி, உம்முடைய கிருபை இப்பொழுது எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்பதாக உணர்ந்து நாங்கள் பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சுவாமி.
நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். நன்றி. இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்வோமாக. இன்று நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில் ரூத் எழுதின அந்த ரூத் புத்தகத்திலே தொடர்ந்து நான் சில காரியங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ரூத் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோமாக. நான் கடந்த வாரங்கள் 3-4 வாரங்களுக்கு முன்பதாக ரூத் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரணிகளை உங்களுக்கு முன்பதாக நான் வைத்திருந்தேன். சபை குறித்து சபையா என்கிறதான மனமாட்டியை குறித்து தேவன் எவ்வாறாக பார்க்கிறார் என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். இன்று நான் அது தொடர்பாக சபையாக இருக்கிற எங்களுடைய கடமைகள், எங்களுடைய பொறுப்புகள் என்னது என்கிறதை குறித்து உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த எங்களுக்கு தெரியும், ரூத் புத்தகம் ஒரு தேவனுடைய பார்வையில் ஒரு கிறிஸ்து பூமிக்கு வந்து செய்த காரியத்துக்கு ஒரு அடையாளமாக இந்த புத்தகத்தை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஆகவே சில காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறவர்களாக இருக்கிற நாம் அனைவரும், தேவனுடைய சபையாக கொண்டு இருக்கிற நாம் அனைவருக்கும் இருக்கிறதான சில பொறுப்புகளை குறித்து இந்த புத்தகத்தின் கூடாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த புத்தகத்தின் அதாவது இந்த புத்தகத்தின் ஆழமாக நாங்கள் சில காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது அங்கே நடக்கிறதான கதாபாத்திரங்கள், அவங்களுடைய செயல்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பக்கத்தில் கிறிஸ்து இயேசு ஒரு மணவாளனாக அவருடைய மணவாட்டியான அந்த சபைக்கு அவர் எவ்வளோ ஒரு அக்கறையாக ஒரு கரசனை உள்ளவராக இருந்து அவர் காரியங்கள் செய்தார் என்பதாக ஒரு பிரதிபலனாக ஒரு அடையாளமாக இங்கே காண்பிக்கிறதான ஒரு சில காரியங்களும் இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறதான ரகசியமான காரியங்கள்னு சொன்னால், கிறிஸ்து வருகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவமாகத்தான் இது காணப்படுகிறது. இந்த சம்பவத்தின் கூடாக நாங்கள் இப்பொழுது எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நாங்கள் போகிறோம். கர்த்தர் தாமே இதுவும் கூடாக எங்களுடைய மத்தியில் பேசும்படியாக. ஆகவே நாங்கள் எல்லாருமாக எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவருக்கு இந்த வார்த்தை அர்ப்பணித்து ரூத் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில், அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சுவாமி, இந்த காலை வேளையில் அன்பின் கரங்களுக்கு சுவாமி இந்த வார்த்தை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் இங்கே இந்த வார்த்தை கூடாக சுவாமி எங்களோடு இருந்து பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாராகிலும் சுவாமி மனக்கவலையோடு வேதனையோடு ஒரு எதிர்பார்ப்பு உடைந்தவர்களாக இந்த இடத்துல இருக்கிறதா இருந்தால் சுவாமி, இந்த வார்த்தை கூடாக நீங்கள் அவர்களை பலப்படுத்தும்படியாகவும் உற்சாகப்படுத்தும்படியாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நம்முடைய அன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ரூத் 2ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வரும்போது எனக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது உங்களுக்கு, நான் 1ஆம் அதிகாரத்தை குறித்து உங்களுக்கு நான் பேசின ஞாபகம் இருக்க. அதில் பின்னணிகளை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். எந்த மாதிரி ஒரு பின்னணியில் ரூத், நயோமி, எலிமெலெக்ங்கிறதான அந்த குடும்பத்துக்கு நடந்த சம்பவம்.
அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மோவாபிய தேசத்துக்கு போனார்கள். தேசத்தில் ஒரு பஞ்சம் நடந்து திரும்பி அவர்கள் பெத்லேகம் என்கிறதான அந்த ஊருக்கு வரும்போது வந்த பிறகு நடந்த சம்பவம் தான் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். ஆகவே அந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2-3 வசனங்களை நாங்கள் வாசிப்போமாக. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை அங்கே அவங்க வந்த பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து, பின்னணியை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவு முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்களின் பிறகு பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட இந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது. அங்கே பார்க்கிறோம் ரூத்தை குறித்து. அவள் ஒரு மோவாபிய பெண்ணாக இங்கே காணப்படுகிறார், ஒரு அந்நிய பெண்ணாக இந்த இடத்துல வந்திருக்கிறார் பெத்லேகமுக்கு. அவள் வந்து தன்னுடைய மாமியாரை பார்த்து, அது ஒரு நகோமியை பார்த்து சொல்லுகிறாள், நான் உணவு, அதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது போய் நான் பெற்றுக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி. அந்த காலகட்டத்திலே சில பேர் என்னென்னு சொன்னால் தோட்டக்காரர்கள், அதாவது தோட்டம் சொந்தக்காரர்கள், அவர்கள் கதிர்களை, அவர்கள் கட்டுகளை அவங்க கதிர்களை அறுக்கும்போது, அங்கே அறுவடை அவங்க சேர்க்கும் பொழுது சில அறுவடைகள், அதாவது கதிர்களை அவங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் சில பேர் அது கீழே விழுகிறதை நாங்கள் பார்க்கணும். அது வந்து ஏழை ஜனங்களுக்காக அவங்க எடுத்துக்கொண்டு போகிறதுக்காக அதை திருப்பி அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்போ இவன் சொல்கிறான், நான் போய் நல்லா பாருங்கள் அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு அடையாளம் பூர்வமாக நாங்கள் பார்த்தால் என்றால், ரூத் ஒரு பக்கத்தில் ஒரு மனவாட்டியாக, தன்னுடைய கணவனை இழந்த ஒரு மனவாட்டியாக, ஒரு மனைவியாக, ஒரு பெண்ணாக அந்த இடத்துல காணப்படுகிறாள். அப்புறம் இங்கே நாங்கள் பார்க்குறோம், இவங்களுடைய எலிமெலேக் எங்களுடைய அந்த அவங்களுடைய சொந்த உறவிலே அந்த போவாஸ்ங்கிறதான ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். அந்த இடத்துக்கு இவர்கள் போகிறார்கள். இங்கே அவள் போகிறாள். ரூத்துடைய பாருங்கள், ரூத்துடைய எண்ணம், அதாவது அவருடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்குது. அவள் தன்னுடைய மாமியாரை பார்த்து 2ஆம் வசனத்தில் சொல்கிறாள், யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ என்கிறதை குறித்து நான் பார்க்க போகிறேன். எனக்கு தயவு கிருபை எங்கே யாருடைய கண்களால் இருந்து எனக்கு கிடைக்கிறது என்கிறதை குறித்து நான் போய் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்கிறதான ஒரு நல்ல மனப்பான்மையோடு அவர் திரும்பி வருகிறார் இந்த இடத்துக்கு கதிர்களை பெற்றுக்கொள்வதற்கு. உண்மையிலே எங்களுக்கு யாருடைய கண்களினால் தயவு எங்களுக்கு இருக்கிறது? எத்தனை பேருக்கு தெரியும் யாருடைய கண்கள் எங்களுக்கு தயவு இருக்கிறது? தேவனுடைய கண்கள். தேவனுடைய கண்களால் தயவு இருக்கிறபடியால் தான், அவருடைய கிருபை இருக்கிறபடியால் தான் நாங்கள் உண்மையிலே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஆகவே மனவாட்டியான சபையாக ஒரு பக்கத்தில் நாங்கள் எந்த நேரமும் யாருடைய தயவை நாங்கள் தேடி வருகிறவர்களாக இருக்க வேண்டும்? தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனே உடைய கிருபை, உடைய கண்கள் எந்த நேரமும் அந்த கிருபையான கண்கள் என் மேல் நோக்குவதாக என்று சொல்லி அந்த உள்ளத்தோடு நாங்கள் இருக்கிறதா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் கூட கர்த்தர் இப்பொழுதும் கூட எங்களை காண்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இவர் இப்படி யதார்த்தமாக இவர் ஒரு வயல்வெளிக்கு போகிறார். அந்த வயல் சொந்தக்காரனாக இருக்கிறவராக நாங்கள் பார்க்குறோம். 3ஆம் வசனத்தை பார்க்குறோம். அது போவாஸ் என்கிறதான அந்த நபருடைய சொந்தமான ஒரு வயலாக இருந்தது. அங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இப்போ ஒரு தோட்டத்துக்கு அல்லது அந்த வயலுக்கு இவர் போன பிறகு, கதிர்களை பெற்றுக்கொள்ள போன பிறகு அந்த தோட்டத்தில் வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க. வெளியிருந்து ஒரு பெண், வெளியிருந்து ஒருவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ இங்கே இந்த வயலில் இவர் கதிர்களை பொறுக்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். 4ஆம் வசனம் தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே
போவாஸ் அந்த இடத்துக்கு வருகிறார். வந்து இப்போ வயலில் சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், 4ஆம் வசனம் தொடர்ந்து நாங்கள் பார்க்குறோம். 7ஆம் வசனம் வரை அந்த இடத்துல அந்த அந்த வேலைக்காரர்கள், அதாவது அந்த சொந்தமான இடத்தை உரிமையாக இருக்கிறவர்கள், அவர்களுடைய எண்ணம், அவருடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதாக நாங்கள் பார்க்குறோம். 4ஆம் வசனம் தொடர்ந்து 7ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிப்போமாக. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். அறுக்கிறவர்களின் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது இவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றார். கொஞ்சம் பாருங்க, இப்போ இவர்கள் எந்த மாதிரி போவாஸ் வந்து தன் அறியாத ஒரு பெண் தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார், அல்லது அறுக்கட்டுகளில் இருக்கிறதான அந்த சிந்தனத்தை அவரை புறக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது போவாஸ் வந்து கேட்கிறாரு, யார் இவள்? அப்போ இந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்கிறார்கள்? மோவாப் தேசத்திலிருந்து வந்து அவங்க நல்லது சொல்கிறாங்களா, தீமையை சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? நல்லது சொல்கிறாங்க. வேலைக்காரங்கள் சபையில் இருக்கிறதான மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. சபையில் யாராவது இணைக்கப்பட்ட உடனே சபையாக இருக்கிற நாம் அனைவரும் எப்படி பேசணும், என்னத்தை பேசணும் சொல்லி இந்த இடத்துலேருந்து நிறைய எங்களுக்கு கற்றுக்கொள்ள இருக்குது. உரிமையாளர், சொந்தக்காரர் போவாஸ் வந்து கேட்கும் பொழுது, இவள் யார், புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவர்களை குறித்து பாருங்கள். அந்த இடத்துல இருக்கிற அங்கே வேலைக்காரர்கள் எல்லாருமே, வேலை செய்கிறதான உரிமையாளர்கள் எல்லாருமே பார்த்து சொல்கிறார்கள், இவள் வந்து இப்போ சொல்லுமே, நாங்கள் சபையாக அந்த இடத்துல இருக்கிறோம் சொல்லி, நாங்கள் சபையாக இருந்தால் என்றால் உண்மையிலே நான் அந்த தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறதா இருந்தால், நீங்கள் நாங்கள் இருந்தால் என்றால் என்ன சொல்லுவோம்? இவள் யார் கேட்ட உடனே நாங்கள் என்ன சொல்லுவோம்? உண்மையை சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இவளா சார், எஜமானனே இவளா? இவ அந்த புருஷனை இழந்து வந்த அந்த மோவாபியை இருந்து ஒவ்வொருத்தரை வழங்கி கொண்டு வந்து அங்கும் இங்கும் இல்லாமல் திரிஞ்சு கொண்டு வந்து என்னமோ வந்து இங்கே இருக்கிறா அப்படின்னு தான் சொல்லுவோம். இவ யார், எவள், அவள் எங்கேருந்து வந்தா, எப்படி வந்தா, எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி அவளை என்ன செய்வோம்? சில நேரத்தில் கேவலப்படுத்துவோம். சபையாக நம்ம அனைவருமே இந்த இடத்துல இருக்கிறதான இந்த வேலைக்காரர்கள் ஒன்றிணைந்து பாருங்க, தன்னுடைய தோட்டத்துக்கு புதுசாக ஒருத்தர் வந்த பிறகு அவர்கள் நல்ல ஒரு காரியத்தை, நல்ல ஒரு விவரத்தை, நல்ல ஒரு காரியத்தை அவளை குறித்து சொல்கிறார்கள். அவர்கள் கேவலமாக பார்க்கவில்லை, அவளை தாழ்த்தவில்லை, அவளை குறைப்படுத்தவில்லை, பரியாசம் செய்யவில்லை. தன்னுடைய வேலை இடத்துக்கு வந்திருந்தாள் என்றால் ஒரு பக்கத்தில் தன்னுடைய சபைக்கு, தன்னுடைய தோட்டத்தில் தனக்கா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ இங்கே இப்போ வேலை செய்து கூட நிறைய பேருங்க வந்திருக்கிறார்கள். ஏழை ஜனங்கள் நிறைய பேர் வருவார்கள். வந்து அந்த கதிர்களை பெற்றுக்கொள்வதற்காக நிறைய பேர் வருவார்கள். அதுலேயும் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒருத்தர் புதுசாக வந்து, அதுவும் அந்நிய தேசத்திலிருந்து, அந்நிய ஜாதியாக இருந்து ஒருத்தர் வந்தால் என்றால் இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? இங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்?
எனக்குனா ஒரு பொறுமையான எனக்குனா ஒரு என்னுடைய பொறுமை எண்ணி நான் என்ன செய்வேன்னு சொன்னால் ஒரு எனக்கு பொறாமை வந்து இவளும் வந்து எனக்கு கிடைக்கிறது இல்லாமக்க போகிறாளே என்று சொல்லி ஒரு மன எரிச்சல் எனக்கு வந்திருக்கலாம். எனக்கும் அதை தாங்க இயலாது. சில நேரத்தில் எங்களுடைய தொழிற்சாலையில் இருக்கலாம், எங்களுடைய சபையில் ஊழியத்திலையும் இருக்கலாம். சில நேரத்தில் எங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்தால் என்றால் அந்த இடத்துக்கு எங்களுக்கு ஒரு பொறாமை வரும், ஒரு கசப்பு வரும். எப்படியாவது சொல்லி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களுடைய மனதில் அவளை ஒதுக்கி எப்படியாவது தள்ளி விடுறது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். யார் எப்படி எந்த இடத்துக்கு வந்தால் எங்களுக்கு என்ன? எனக்கு தயவு எங்கிருந்து வருகிறது? எனக்கு தயவு எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து எனக்கு தயவு வருகிறது? வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசங்களை படைத்த தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதனுடைய செயலோ மனிதனுடைய கண்கள் என்மேல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், மனித பலன் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா என்றால், சபையில் இருக்கிற அனைவருமாக இருந்திருக்கீங்க, நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க, உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்மேல் இரக்கம் காண்பிக்கிறவர் யார் எனக்கு எதிரியாக வந்தாலும், எனக்கு போட்டியாக வந்தாலும், எந்த இடத்துல எனக்கு பிரச்சனை காணாது, எனக்கு பிரச்சனை இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், நான் விசுவாசிக்கிறது எனக்கு தயவு பெறுகிற தெய்வம், என்னை படைத்த எனக்கு மூச்சு கொடுத்து என்னை உருவாக்கின தெய்வம் என்னோடு இருக்கிறார் என்பதற்கான அந்த உறுதித்தன்மை எனக்கு இருக்கிறதா என்றால், நான் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பொறாமைப்படவோ கசப்பு கொள்ளவோ எதிர்த்து நிற்கவோ நான் வரமாட்டேன். காரணம், என் மேல் என்னுடைய தேவன் இரக்கமாய் காண்கிறார் என்பதாக எனக்கு அந்த உணர்வு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இல்லாமல் இருந்தால்தான் போராட்டங்கள், கசப்புகள், போட்டிகள், சண்டைகள், பொறாமை, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே வருகிறது. இந்த பாருங்க, இந்த இருக்க வேலைக்காரங்கள் நல்ல ஒரு விவரத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள், நல்ல ஒரு காரியத்தை சொல்றார்கள். ஆகவே சபையில் இருக்கிறவர்களை பார்த்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்த்துவோம், அன்பாக வாழ்த்துவோம். வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்து அல்ல, முகத்தை பார்த்து அல்ல, தேவனுடைய கிருபையை பார்த்து, தேவனுடைய அன்பை பார்த்து, தேவன் என்மேல் வைத்திருக்கிற இரக்கத்தை பார்த்து மற்றவர்களை வாழ்த்தத்தக்கதாக சபையாக நாங்கள் முன் வருவோம், உதவி செய்வோமாக. அங்கே பார்க்குறோம், இந்த பாருங்கள், இந்த வேலைக்காரர்கள் அவர்கள் நல்ல ஒரு அந்த வேலைக்காரன் அதிபதியானவன் நல்ல ஒரு விவரத்தை அங்கே சொல்கிறார்கள். அவங்க எந்த ஒரு காரியமே தப்பாக அவர்கள் சொல்லவில்லை. நீங்கள் 7ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். 7ஆம் வசனம், அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று. பாருங்க, ஒரு அன்பான வார்த்தை இந்த வேலைக்காரர் சொல்றார். காலமிலிருந்து இதுவரை அவள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை. எந்த ஒரு பொறாமையோ, எந்த ஒரு எதிர்ப்போ, எந்த ஒரு கசப்பு தன்மையோ, எந்த ஒரு பரியாசமோ அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இல்லை. தனியான ஒரு வார்த்தை, அன்பாய் ஏற்றுக்கொள்கிறதான ஒரு வார்த்தை, அன்பாய் அரவணைக்கிறதான ஒரு வார்த்தை. இதுதான் நாம் அனைவருக்கும் தேவையாக இருக்கிறது. இதுதான் கர்த்தருடைய சன்னிதானம். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய அரவணைப்புங்கிறதான காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் 8ஆம் வசனம் தொடர்ந்து நாங்கள் பார்க்குறோம். அங்கே 9ஆம் வசனத்தில் போவாஸ் அங்கே அவருடைய பாதுகாப்பை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 8, 9ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூட இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களில் கொண்டு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றார். ஹல்லேலூயா.
இந்த வசனம் மிக ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு புதுமையான ஒரு ரகசியம் உள்ளடங்கி இருக்கிறதான ஒரு வசனமாக காணப்படுகிறது. அதாவது இந்த உரிமையாளர் ஆகிய போவாஸ், அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர், அவர் என்ன சொல்றான்னு சொன்னால், அவளை பார்த்து, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது நல்லது, ஆகவே இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயுமே என்ன சொல்றார் அவர், இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயுமே போக வேண்டாம். உனக்கு முடிந்த அளவு என்னென்ன தேவையோ இந்த இடத்துல இருந்து, இந்த தோட்டத்தில் இருந்து, இந்த வயலில் இருந்து நீ பெற்றுக்கொள். அது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், உனக்கு எந்த ஒரு தாக்கம் ஏற்படாதபடிக்கு நான் என்னுடைய வாலிபர்களுக்கு உனக்கு பாதுகாக்கத்தக்கதாக நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகமாக இருந்தால் என்றால் அவங்க நிறைத்து வைத்திருக்கிற அந்த குடங்களில் போய் நீ உன் தாகத்தை தீர்த்துக்கொள். வேண்டிய காலமாக நீ இந்த இடத்துல இரு, இது உனக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த சொந்தக்காரர் சொல்லுகிறார். அதில் குறித்து நான் பார்க்குறேன், இந்த வசனத்துக்கு பிறகு நீங்கள் 3-4 அதிகாரத்துக்கு நீங்கள் போனால் என்றால், இந்த போவாசுடைய அந்த கதாபாத்திரம் இங்கே குறிப்பாக எடுத்து காண்பிக்கிறது என்று சொன்னால் என்றால், நான் விசுவாசிக்கிறேன், ஒரு பக்கத்தில் கிறிஸ்து என்கிறதான, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதான கிறிஸ்து மனவாள நாங்கள் அவருடைய சபையை எவ்வாறாக அவர் நேசித்தார் என்பதை, அவர் எப்படி அரவணைக்கிறார் என்பதை ஒரு அடையாளம் பூர்வமாக காண்பிக்கிறதான ஒரு கதாபாத்திரமாக போவாசுடைய கதாபாத்திரத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நான் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டில் ஒரு அடையாளமாக காண்பிக்கிறதான ஒரு சம்பவத்தை போவாஸ் இங்கே வெளிப்படுத்துகிறார். காரணம் என்னன்னு சொன்னால், நான் கிறிஸ்து என்கிறதான அந்த வளையலுக்குள்ளாக அல்லது அந்த தோட்டத்துக்குள்ளாக அந்த ரட்சிப்புங்கிறதான தயவு பெற்றுக்கொண்டு வருகிறதான அந்த நிலத்துக்குள்ளாக நான் நுழைந்து விட்டால் என்றால், உண்மையிலே கிறிஸ்து என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய அந்த தோட்டத்துக்குள்ளாக அல்லது அந்த ரட்சிப்பு என்கிறதான அந்த தயவு பெறுகிறதான அந்த தோட்டத்துக்குள்ளாக, அந்த வயல்வெளிக்குள்ளாக நான் நுழைந்து விட்டால் என்றால், கிறிஸ்து எனக்கு தருகிறதான பொறுப்பு, அதை எனக்கு பொருத்தனை என்னன்னு சொன்னால், அவர் சொல்றார், நான் கிறிஸ்து வண்டில் இருந்தால் என்றால் நான் மரணத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. அவர் சொன்னால் ஒரு வார்த்தை, என்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று அவர் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் சொன்னார். ஆகவே யாராகிலும் இன்றைய தினத்தில் அந்நிய தேசத்தில் இருந்தால் என்றால், அந்நிய மதம் அல்லது அந்நிய நீங்கள் விசுவாசங்களை விட்டுவிட்டு கிறிஸ்து என்கிறதான அந்த அவரை நம்பி, இந்த இயேசு எனக்காக இருக்கிறார் என்பதை நம்பி அவருக்குள்ளாக நாங்கள் வந்தால் என்றால், அந்த தோட்டத்துக்குள்ளாக வந்தால் என்றால், அவர் இடத்துக்கு நாங்கள் வந்தால் என்றால், அங்கே தான் எனக்கு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. வேற எந்த ஒரு வழியுமே என்னை பாதுகாக்காது. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜீவனுக்கு, இந்த உலகத்தில் ஜீவனுக்கு மட்டுமல்லாமல் பரலோகத்துக்கும் வரை என்னை பாதுகாக்கிறதான அந்த தோட்டமான அந்த இடமான அந்த நிலமான இடம் என்னன்னு சொன்னால், அதுதான் கிறிஸ்துவின் சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்புறம் இங்கே நாங்கள் பார்க்குறோம், போவாஸ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ இங்கே இரு, எந்த ஒரு சத்துருவுமே உன்னை சேதப்படுத்தவில்லை, உன்னை சேதப்படுத்தாது. காரணம், நான் கட்டளையில் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களுக்கு உண்மையிலே நான் விசுவாசிக்கிறேன், என் மேல் தேவனுடைய இரக்கமான கரத்தினாலே எனக்கு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. எங்களுக்கு பாதுகாப்பு என் இயேசு எனக்கு உயிரை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் ஏழையாக போகிறேன், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, எனக்கு வீடு இல்லை, வசதி இல்லை, சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை,
கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு சத்துருவும் பொல்லாங்கன் எங்கள் மேல் கை வைக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் உறுதியாக ரட்சிப்புங்கிறதான அந்த கோட்டைக்குள்ளாக நுழைந்து விட்டால் என்றால் சாத்தான் எங்கள் மேல் தொட முடியாது. ஹல்லேலூயா. என் மேல் இரக்கமான அந்த தோட்டத்துக்குள்ளாக நான் நுழைந்து விட்டால் என்றால், என் இயேசு என்கிறதான தயவு பெறுகிறதான எனக்காக வந்த உயிர் கொடுத்த இயேசு என்கிறதான அந்த தோட்டத்துக்குள்ளாக நுழைந்து விட்டால் என்றால் உண்மையிலே எனக்கு பாதுகாப்பு உண்டு. அந்த இயேசு ஒரு நாள் பூமிக்கு வந்து அடையாளமாக தேவனுடைய ரூபத்தை கொண்டு பூமிக்கு வந்தவர் வந்து சொன்னார், சமாரியை அந்த ஸ்திரியை பார்த்து அவர் சொன்னார், உனக்கு தாகமாக இருந்தாலும் வந்தால் என்னிடத்தில் வந்து நீ குடி என்று சொல்லி. தாகம் இருக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுவ கடவுது என்று சொல்லி சொன்னார். ஏன்? அவர்கள் நித்திய ஜீவனை பெருகத்தக்கதாக ஜீவ ஊற்று தண்ணி நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இந்த இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல பாருங்க, உனக்கு என்ன உனக்கு தேவையோ அந்த தேவையை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி போவா சொல்கிறதை போல இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வேதனையாக இருந்தால் என்றால் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி, தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வாருங்கள், நித்திய ஜீவனையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். அது மட்டுமல்லாமல் பாவ அக்கினி எங்களை காத்து கொண்டு இருக்குது, என்னை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த அக்கினி சாபத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக தன்னைத்தானே அவர் பணியாக வைத்து தன்னுடைய உயிரை கொடுத்த தேவன் என்கிறதை குறித்து நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். போவாசுடைய அந்த செயலை நாங்கள் பார்த்தால் என்றால், அவருடைய வார்த்தைகளை நாங்கள் பார்த்தால், அவருடைய கிரியை நாங்கள் பார்த்தால் என்றால், மனவாட்டியாகிய அந்நிய தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணை பார்த்து, அந்நியத்துக்கு சொந்தமான இருக்கிற இந்த பெண்ணை பார்த்து தன்னிடத்துக்கு வந்த பிறகு அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு தேவையாக இருக்கிற அந்த பாதுகாப்பை நான் தருகிறேன். நீ யாராக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, என்னத்தை இழந்து இருந்தாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கையில் என்னத்தை நீ பறி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கை ஐயோ என் வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீ வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ என்னிடத்தில் வந்தால் என்றால் உனக்கு மறுஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. உனக்கு புது வாழ்வு உண்டு சொல்லி இந்த பெண்ணுக்கு, இந்த ரூத்துக்கு இவர் ஒரு எதிர்பார்ப்பை தருகிறார். அதாவது மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை பார்த்து அவள் எந்த இடத்துல அவள் அசுத்தப்பட்டிருக்கிறாளோ, என்ன இடத்துல அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறாளோ அந்த இடத்தை இவர் மறைக்கிறவராக ஒரு பக்கத்தில் காணப்படுகிறார். அப்பொழுது பாருங்கள் 9ஆம் வசனம் தொடர்ந்து அவர் ஒரு எதிர்பார்ப்பை குறித்து அவர் அந்த இடத்துல சொல்கிறார். உனக்கு என்னென்ன தேவையோ அதை சந்திக்கத்தக்கதாக இந்த இடத்துல உனக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்குள்ளாக வாழ்கிறவர்களை கர்த்தர் எங்களை கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை கொண்டு போகிறவராக இருக்க. இந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உள்ளத்தில் ஏதாகிலும் ஒரு குழப்பம், ஏதாகிலும் யார் என்னை பார்ப்பார், யார் எனக்கு பாதுகாப்பு தருவார், என்னோட எதிர்காலம் எப்படி மாறப்போகுது, என்னுடைய வாழ்க்கை எப்படி நான் போக போகிறேன்னு சொல்லி நீங்கள் சில நேரம் மனதில் குழப்பத்தோடு நீங்கள் இருக்கிறதா இருந்தால் கர்த்தரை நம்புங்க. அவரை மேல் உங்களுடைய பாரங்களை வைங்க. அவர் எங்களுடைய பாரங்களை தூக்கி சுமந்து எங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிபர்கள் வாழ்க்கையில் ஐயோ என் வாழ்க்கை என்ன நடந்துட்டு போகுதுன்னு சொல்லி சில நேரத்தில் மனதில் குழப்பத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கை இடைப்பட்டு அதிசயமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், ரூத்துக்கு இந்த போவாஸ் கொடுக்கிறதான புதிய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி 10ஆம் 12ஆம் வசனம் ரூத்துடைய ஒரு கேள்வி அந்த இடத்துல அவர் கேட்கலாம். 10ஆம் வசனம். அப்பொழுது 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாராயிருக்கிற நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். பாருங்க, ரூத் கேட்கிறார் அந்த இடத்துல, ஐயா நீர் இந்த அளவுக்கு என்னை விசாரிக்கத்தக்கதாக நான் தகுதியற்றவன், இந்த அளவுக்கு என்னை பார்க்கத்தக்கதாக எந்த ஒரு மதிப்போ எந்த ஒரு கனமோ எந்த ஒரு தகுதியோ எனக்கு இல்லை, இந்த அளவுக்கு தயவு உம்முடைய கண்களால் இரக்கமாக என்மேல் வர்றதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? நீர் நான் உம்முடைய சொந்தக்காரனும் அல்ல, உம்முடைய சொந்த தேசத்தில் உரிமையாளரும் அல்ல,
உம்முடைய வம்சத்தாரிலிருந்து வந்தவளும் அல்ல. உம்முடைய சொந்த ஜனங்களாக இருந்தால், உம்முடைய சாதியில் சேர்ந்தவர்களாக இருந்தால், உம்முடைய குலத்தில் சேர்ந்தவர்களாக இருந்தால் என்றால், அப்படி என்றால் யூத ஜனங்களாக இருந்தால் என்றால், பெத்லேகேமில் நான் பிறந்து இருந்தால் என்றால், ஏதோ ஒரு பாக்கியம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லலாமே. என்னுடைய உரிமையாளர்கள் எனக்கு தராங்கன்னு சொல்கிறாமே. அப்படியும் இல்லையே. நீர் இப்படியே எனக்கு தயவு, இப்படியே எனக்கு கிருபை, இந்த அளவுக்கு ஏன் எப்படி பார்க்குறேன்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அமர்ந்து இருந்து நாங்கள் சில நேரம் குழப்பங்கள், மனதில் குழப்பங்கள், மனதில் என்ன சில பாரங்களோடு, சில என்னது மனதில் சில நேரத்தில் வேதனைகளோடு, நாங்கள் குழப்பத்தோடு இருக்கும்போது உண்மையிலே கடவுள் ஆண்டவர் செய்த தயவு நாங்கள் மறந்து போகலாம். மனவாட்டியாகிய ரூத் இந்த இடத்துல அவள் கேட்கிறாள், இந்த அளவுக்கு தயவு பெறதுக்கு காரணம் என்ன? 11ஆம் வசனம் பாருங்க, அவருடைய பதில் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. என்ன போவாஸ் சொல்றாரு? சாதாரண என்ன சொல்றாரு? இப்போ இவ ஒரு நாள் தானே இப்போ சந்திச்சாங்க, சரியா? இப்போ இன்னைக்கு தான் வந்திருக்கா. அதுவும் தோட்டத்தில் ஏதாவது கிடைக்குமோன்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையோடு வந்துட்டு ஏதாவது பெற்றுக்கொண்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கா. இன்னைக்கு வந்தவன் நாளைக்கு வருவாளோ தெரியா, அப்படியும் தெரியாது, சொல்லவும் தெரியாது. அப்படிப்பட்டவளை பார்த்து போவாஸ் என்னத்தை சொல்றார்? நீ எங்கேருந்து வந்த, எப்படி உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், உன்னுடைய கணவனை இழந்தது, நீ நயோமியோடு இங்கே வந்தது, மோவாபியிலிருந்து வந்தது, எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? இந்த இடத்துல ஒரு மனித ரூபமாக நாங்கள் பார்த்தால் என்றால், மனித பார்வையில் பார்த்தால் என்றால், அவர் எல்லாவற்றையும் விசாரித்து அறிந்தவராக இருக்கிறார், தெரிஞ்சவராக இருக்கிறார். மற்ற பக்கத்தில் ஆவிக்குரிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுதா இருந்தால், நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரத்தில் வந்திருக்கிறோம், இப்போ தான் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு நான் வந்திருக்கிறேன்னு நீங்கள் சொல்லுதா இருந்தால், ஐயா எனக்கு இருக்கிறதுக்கு இல்லை, சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, எனக்கு போகிறதுக்கு எந்த இடத்துல போகிறதும் எனக்கு தெரியாது, எதிர்காலமே இருக்க தெரியாது, நானும் மாமியாரும் இருக்கிறோம், எப்படி வாழ போகிறோமே எங்களுக்கு தெரியாது, எந்த ஒரு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி ஆண்டுடைய சன்னிதானத்துக்கு இப்பொழுது நாங்கள் வந்தாலும் கூட அவர் என்னை உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் எங்கே பிறந்து, எப்படி பிறந்து, என்னென்ன பாடுகள் பட்டிருக்கிறோமோ, என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன தீமைகள் வந்திருக்கிறோமோ, நாங்கள் தனிமையாக இருக்கிறோமோ, இன்றைக்கி என்னென்ன பாரங்களை நீங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன வேதனைகளோடு நீங்கள் எந்த வந்திருக்கீங்களோ, ஐயோ யாருக்குமே எனக்கு வேதனை சொல்ல முடியாது, எனக்கு எல்லாம் கவலைகளை சொல்ல முடியாது, எல்லாம் கேவலமாக பார்ப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, என்னை ஒதுக்கிடுவாங்க, சமுதாயத்துக்கு எடுக்க மாட்டாங்க, என்னுடைய குடும்பம் ஒரு நரக மாதிரி குடும்பம், நான் என்னுடைய வரலாறே ஒரு வெக்க கேவலம், என்னுடைய வாழ்க்கையை ஒரு அவமானம் என்று சொல்லி நாங்கள் நினைச்சாலும் கூட கர்த்தர் எனக்கு சொல்கிறார், நீ எப்ப எங்க எந்த இடத்துல இருந்த எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக மறைக்கிறதுக்கு ஒன்றுமே முடியாது. காரணம், இந்த நேரமும் கூட என்னுடைய ஆழத்தில் இருக்கிறதான ஆழமான வேதனைகளும் கூட என் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களுடைய முகத்தை கண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய முகத்தை அவர் காண்கிறவராக இருக்கிறார். போவா சொல்லுகிறார், இந்த இடத்துல கிறிஸ்துவை ஒரு அடையாளமாக சொன்னேன்னு சொன்னதுக்கு காரணம் என்று தான் அவர் சொல்லுகிறார், நீ எப்படி வந்த, எந்த இடத்துல வந்த, எந்த மாதிரி இருக்கிற, இப்போ ஒரு நிலைமை எப்படி, எல்லாவற்றையும் அறிந்தவனாகத்தான் நான் இருக்கிறேன். நல்ல ஒரு விசாரணைக்காரனாக இருக்கிறார். ஒரு வாழ்க்கையை பொறுத்து நல்ல அறிந்தவனாக இருக்கிறார். முகப்பார்வைக்கோ அதாவது உலக அந்த தோட்டத்தை பார்த்த அல்ல அவர் தீர்மானிக்கிறது, எல்லாம் விசாரித்து பார்த்து அவர் தீர்மானிக்கிறார். கர்த்தரோ என்னுடைய தெய்வமோ, நான் எனக்கு அறியாததையும் கூட அவர் அறிந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க, நீங்கள் பார்த்தா சிரிக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய மனதில், உங்களுடைய உள்ளத்தில் என்னென்ன போராட்டங்களோட கண்ணீரோடு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் தெரிஞ்சவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இன்றைக்கி எத்தனை பேர் தாய்மார்கள் இந்த இடத்துல கண்ணீரோடு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, எத்தனை பேர் வேதனையோடு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்களேன், 12ஆம் வசனம் மிக மிக ஒரு முக்கியமான வசனம். இந்த வசனம், இந்த 12ஆம் வசனம் இந்த ரூத் புத்தகத்திலே மிக மிக பெரிதான ஒரு வசனம். இந்த வசனத்தை நீங்கள் ஒரு எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அல்லது ஒரு மார்க் பண்ணுங்க, ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை தியானிங்க வாழ்க்கையில். இந்த வாரத்தில் கர்த்தர் நிச்சயமாக இந்த வசனத்தையும் கூட கர்த்தர் உங்களுடைய இருதயத்துக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்க. 12ஆம் வசனம் பாருங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஆமென். அந்த வசனத்தை எல்லாருமாக சேர்ந்து வாசிப்போமாக. இஸ்ரவேலின் தேவனாக அந்த இடத்திலிருந்து வாசிப்போம், எல்லாருமாக சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்கு கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனுடைய செட்டைகளுக்கு கீழே அடைக்கலம் பெறுவதற்காக வந்த உனக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? நிறைவான ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கு. அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. போவாஸ் இந்த இடத்துக்கு இந்த பெண்ணை பார்த்து, இந்த ரூத்தை பார்த்து அவளுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கும், அவளுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு தர்றதுக்கும், இந்த அளவுக்கு அவளை உயர்த்தி வைத்து தனக்கு செய்த முடிஞ்ச எல்லா காரியங்களும் செய்கிறதுக்கும் காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? இதுதான் காரணம். போவாஸ் முதலாம் வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் முதலாம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. போவாஸ் யார்? எப்படிப்பட்டவர் அவர்? போவாஸ் எப்படிப்பட்டவர்? 2ஆம் அதிகாரத்தில் முதலாம் வசனம் சொல்லப்படுது. போவாஸ் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யவானாக இருந்தார். அந்த பகுதியிலே உயர்ந்த மட்டத்தில் இருந்தவர் ஒருத்தர். தாவீது ராஜா வர்றதுக்கு அந்த வம்சத்திலிருந்து வந்து, எலிமேலெக் அந்த வம்சத்திலிருந்து வந்தவர், பெத்லேகேமிலிருந்து வந்தவர், உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறவர், ஐஸ்வர்யவானாக இருக்கிறவர். இவருக்கு பிறகுதான் இந்த வம்சத்தில் தான் தாவீது ராஜா வருகிறார். அந்த அளவுக்கு உயர்ந்த மட்டத்தில் பலனும் ஞானமும் அறிவும் தெளிவும் உயர்ந்த அந்தஸ்தும் புகழும் பெயரும் எல்லாமே இருந்தவராக இருந்த இவர் இப்படிப்பட்டத காரியம் சொல்றதா இருந்தால் என்றால் அவர் என்னத்தை விசுவாசிக்கிறார்? தனக்கு எந்த அளவு உயர்வு, அதிர்ஷ்டமான நிறைவான ஆசீர்வாதங்கள் தனக்கு இருந்தாலும் கூட, என்னத்தான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் கூட, எல்லாத்தையும் விட இவர் விசுவாசிக்கிறார் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு தலைமைத்துவத்தை அமைத்து இருந்தாலும், தலைமைத்துவத்தை அவர் கொண்டாடி இருந்தாலும் கூட, அந்த தலைமைத்துவத்துக்கு பார்க்கிலும் ராஜாதி ராஜன் என்கிற தேவனை நம்பி வந்தவங்களை, அந்த தேவனை நம்பி வந்தவர்களை ஒரு போதும் அந்த தேவன் கைவிடுவது கிடையாது. ஹல்லேலூயா. அந்த செட்டைகள் கீழாக அடைக்கலம் பெறுவதற்காக ஓடி வந்தவர்களை கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய தேவனோடு இருக்கிற அந்த உறவோட மகா பெரிய ஒரு வெளியரங்கமான காரியங்கள் எவ்வளோ தான் அந்தஸ்து, பணம், வசதிகள், செல்வந்தங்கள், பலன், வேலைக்காரர்கள், தோட்டங்கள், வசதிகள் என்னத்தான் இருந்தாலும் கூட அதுங்களை கூடாங்க போவாஸ் தன்னுடைய வாழ்க்கையில் பலன் அடையவில்லை, சந்தோஷப்படவில்லை. கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை குறித்து மட்டும்தான் அவர் யோசித்தார். ஆகவே தேவனை நம்பி அந்நிய தேசத்தை விட்டு, அந்நிய தெய்வங்களை விட்டு, அந்நிய இருக்கிறதான எல்லாத்தையும் விட்டு வந்த இவ வந்ததுக்கு காரணம், அவ வரும்போதே சொல்லுகிறார், நயோமியை பார்த்து சொல்லுகிறார், ரூத் சொல்லுகிறார், உம்முடைய தேவன் இது முதல் கொண்டு என்னுடைய தேவனாக மாறப்போகிறார், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்களாக மாறப்போகிறார். அப்படின்னா தன்னுடைய சொந்த இனத்தை விட்டு, தன் சொந்த சாதியை விட்டு, தன் சொந்த குலத்தை விட்டு இந்த தேவனை நம்பி வந்தவள் என்று சொல்லித்தான் ரூத்தை இந்த போவாஸ் காண்கிறது. தன்னுடைய தோட்டத்துக்கு வந்த
ஏதோ ஒரு புறக்கி கொண்டு போகிறதுக்காக வந்த ஒரு எளிமையான ஒரு ஏழையான ஒரு பெண்ணென்னு அவர் பார்த்தது. தேவனை நம்பி வந்தவங்களை தேவன் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டு அந்த நம்பிக்கையோடு வந்த இந்த பெண் இஸ்ரவேல் ஜனங்களில் கூட அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். நாங்கள் தேவனை நம்பி வந்திருக்கிறோம், ஆனால் இப்பொழுது அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஆனாலும் இந்த அந்நிய பெண்ணுக்கு இந்த நம்பிக்கை, அவள் சொல்கிறாள், மோவாபிய தேசத்தில் நீங்கள் தெய்வங்களை பார்த்தால் என்றால், அங்கே நீங்கள் வாசித்தால் என்றால், அந்த அவங்களோட சரித்திரங்களை நீங்கள் வாசித்தால் என்றால் யாருக்குமே எப்படியுமே அந்த தெய்வங்களை கைவிட முடியாது. காரணம் என்ன சொன்னால், எதுக்கு எடுத்தாலும் தெய்வம் ஒன்று இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டு வந்த இவளுக்கு தேவன் இரக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, இரக்கமாக இருக்கிறார். அப்படித்தான் நாங்கள் எல்லாருமே தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையை தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவனை நம்பி வாழ்ங்க, கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு ஆசீர்வதிப்பார். 13ஆம் வசனம் பண்ண, அதற்கு அவள் அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்றா, ஆண்டவரே, நான் எதுக்குமே உதவாத எந்த ஒரு தகுதியுமே எனக்கு இல்லாதவளாக இருந்து வேலைக்காரர்களை பார்க்கிலும் நீங்கள் எனக்கு தயவு கழித்து கொடுத்துருக்கீங்க. கர்த்தர் அதே மாதிரி தான் எங்களை அவருடைய சபையாக எங்களை மறவாமல் அவர் காத்து வழிநடத்துவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு பக்கத்தில் எழுதுறவங்க, ஒரு பக்கத்தில் அவர் கொடுக்கிறவராங்க, ஒரு பக்கத்தில் அவர் எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட எனக்கு உயிரை கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அந்த தேவனை நம்பி வந்தவங்களாக நாங்கள் அவருடைய செட்டைகளுக்குள்ளாக அடைக்கலம் பெறதுக்கு வந்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோமாக. கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் எங்களுடைய மனதை நாங்கள் ஆண்டவர் மேலாக அர்ப்பணிப்போம். நீங்கள் மனிதர்களை நம்பி வாழ்க்கையில் ஏதாகிலும் வாழ்க்கையில் இழந்து போனவர்களாக இருக்கிறதா இருந்தால் இந்த வேளையில் ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உம்மாண்டில் வருகிறேன் சுவாமி. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சிட்டைகள் கூடாக கிடைக்கிறத அடைக்கலத்தை நான் பெறத்தக்கதாக நீங்கள் எனக்கு ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. சோத்திரமானவரே, துதிக்கிறோமானவரே. ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி நின்று ஆண்டவருக்கு எங்களுடைய முழு இருதயத்தை அர்ப்பணிப்போமாக. எங்களுடைய முழு இருதயத்தை அர்ப்பணித்து நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, நீங்கள் சுவாமி எனக்கு ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் சுவாமி நான் மண்டியில் வருகிறேன் ஐயா. சுவாமி, என்னுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இது
நன்றி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா. நன்றி ஆம் சுவாமி. நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ஆமென். யாவருமாக ஹalleluya. ஆண்டவரை துதிப்போம். நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. ஹalleluya. நன்றி சுவாமி யாவருமாக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஹalleluya. செய்த ஒவ்வொரு அப்பா உமக்கு நன்றி நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு சுவாமி. நன்றி ஹalleluya. சொல்லுகிறோம் என் சுவாமி. இதயத்துக்கு சுவாமி உம்முடைய வாழ்க்கையில் எனக்கு இணங்கத்தக்கதான் எனக்கு ஆசீர்வதித்து எனக்கு மனம் துறக்கி மனமிறக்கம் செய்து ஆசீர்வதித்தரே. நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் தயவும் உள்ள எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, இன்றும் சுவாமி நீர் என்னை காண்கிறவனாக இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில பலப்படுத்தணும் சுவாமி. இந்த வார்த்தையில் அவர்கள் வாழ்க்கையில ஏதாங்கிலும் ஒரு பிரச்சனைக்குள்ளாக வேதனைக்குள்ளாக போகிறதா சுவாமி, இந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்தை தேற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உள்ளத்தை அவனுடைய சுவாமி அந்த உள்ளத்திற்கு சுவாமி இருக்கிறதான எல்லாம் பிரச்சனைகள் மனசோர்வுகள் கவலைகள் நீக்கி உன்னுடைய ஆசீர்வாதத்தை தருவீராக கர்த்தாவே. நன்பின் கனங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன் ஆமேன்.